இல்ல வேர்ல்டு கப் முன்னாடி எல்லா டீம்ஸும் டாப் டீம்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு T20 சீரிஸ் நடந்தது. அத வச்சு நம்ம எப்படி ஸ்குவாட் இருக்கோம், அவங்க அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரியா. அதான் T20 வேர்ல்ட் கப்புக்கான ஒரு ப்ரிவியூ தான். டாப் 8 டீம்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி போறாங்க, என்ன வந்து அவங்க வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, எப்படி பாசிட்டிவா இருக்காங்களா, நெகட்டிவா இருக்காங்களா, அந்த மாதிரி மட்டும் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நான் சொன்ன ஒரு மாற்றம் நடந்தது. சிம்ரன் ஹெட்மேயர் நம்பர் 3 வந்தாரு. 2 மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஆனா தோத்துட்டாங்க. ஃபயர் பவரும் இருக்கு, ஆல்ரவுண்டர் ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு டீமா விளையாடுவாங்களா? பவுலர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா? பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது அவங்களுக்கு. பேட்டிங் ஃபயர் பவர் இருக்குது. பார்த்தாலே பயமா இருக்குது. ஹெட்மேயரு, பிரண்டன் கிங்கு, ஷெப்பர்டு, ரூதர்ஃபோர்டு, பயங்கரமான பேட்டிங் லைனப். பட் பவுலிங் லைனப் வந்துட்டு வீக்கா இருக்குது. அதான் பேட்டிங்ல வந்து பிரண்டன் கிங் ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஷாய் ஹோப்பும் ஒன்னா ஜான்சன் சார்ல்ஸ் ஆர் பிரண்டன் கிங் ரெண்டுல யாரும் ஒருத்தர் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹெட்மேயரே வச்சு நம்பர் 3 ஆடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்மேயர் நம்பர் 3, ரூதர்ஃபோர்ட் 4. அதுக்கப்புறம் யார் இருக்கா? ராஸ்டன் சேஸ், ரோமன் பவல், ரொமாரியோ ஷெஃபர்ட், ராஸ்டன் சேஸ், ஜேசன் ஹோல்டர். டாப் 8 இவங்களே கவர் பண்ணிடுறாங்க. அகில் ஹுசைன் ஆர் குடகேஷ் மூர்த்தி ஆடுவாங்க. சமார் ஜோசப் மேபி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேத்யூ ஃபோர்டு ஆட வாய்ப்பு இருக்கு. மேத்யூ ஃபோர்டு ஏதோ ஒரு மேட்ச் நம்பர் 3 வந்த மாதிரி இருக்கு. பேட்டிங் ஆல்ரவுண்டர், சரி பவுலிங் ஆல்ரவுண்டர் தெரியல. இவங்க பவுலர் தான் போட்டு வச்சிருக்காங்க. அதான் இவங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 200 அடிச்சிருவாங்க. ஆனா பவுலிங் தான் 200 அடிச்சு அதை நிறுத்தறதுக்கு பவுலிங் இருக்கான்னா தெரியல அந்த அளவுக்கு. டீசெண்டா இருக்கு. ஏன்னா டாப் 8ல பாத்தீங்கன்னா ரொமாரியோ, ராஸ்டன் சேஸ், ஜேசன் ஹோல்டர் 3 ஆல்ரவுண்டர் வர்றாங்க. 3 பேர் பவுலிங் போடுறாங்க. முதல்ல மாதிரி ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலிங் போடாம இல்லை, இப்போ கொஞ்சம் டெத்ல கூட போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ போடலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு 10 ஓவர் போடலாம்ல. ஷமார் ஜோசப் அந்த பர்ஸ்ட் ஆன புதுசுல பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு பெருசா இல்ல அவரு. ஷமார் ஜோசப் பேஸ் இருக்கு, பவுன்ஸ் போடுறாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஷைன் பண்ணல. இதுல ஹெட்மேயர் உள்ள நுழைச்சா மட்டும்தான் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பர் 3 வேறையா ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஹெட்மேயர் வச்சுட்டாங்க. ஹெட்மேயர் ஒர்க் ஆயிருச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்து எனக்கு என்னமோ மறுபடியும் ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வருமோன்னு தோணுது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா போயிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாங்க. யாருன்னா ஸ்டப்ஸுக்கும் ரிக்கல்டனுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. இப்ப இது SIT20ல டானவன் ஃபெரேராவும் டார்சி முடி வச்சிருப்பானே அவனா, அவன் 2 பேரும் இன்ஜுரி ஆன முடி இப்போ வந்து ஸ்டப்ஸையும் ரைன் ரிக்கல்டனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ரயல் ரிக்கல்டன் ஒன் டவுனும் விளையாட வச்சு பார்த்துட்டாங்க. எப்படி ஒன் டவுன் அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பொட்டன்ஷியல் ஃபைனலிஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல ரயன் ரிக்கல்டன் விளையாடுவானான்னு தெரியல. விளையாடுவானான்னு ஏன் விளையாட மாட்டான்? யார் ஓபன் பண்ணுவாங்க? QDKவும் மார்க்ரம் ஓபன் பண்ணுவாங்களா? மார்க்ரம் ஓபன் பண்ணுவாங்க. மார்க்ரம் எப்படி வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா 3-4 கூட ஆடுவான். 4 வந்து டெவால் பிரீவ்ஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓபனிங் வந்து ரீசன்ட்டா ஆடுனது மார்க்ரம். சொல்லு. அதான் மார்க்ரம், குயின்டன் டிகாக், அப்புறம் வந்துட்டு இவர் ரிக்கல்டன், டெவால் பிரீவ்ஸ், கிறிஸ்டியன் சப்ஸ், அப்புறம் யார் இருக்கிறா? 5 அந்த ஜேசன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாரோ ஐ மீன் உள்ள பவர் ஹிட்டர் நினைக்கிறேன். ஆமா, அவனதான் கிறிஸ்டியன் சப்க்கு முன்னாடி அவனை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. யான்சன் மறந்துடும். யான்சன் அவர் கீழே வருவாரு. கீழே வந்து அவர் அடிச்சு கொடுத்துருவாரு. நம்பர் 6 நம்பர் 7ல வருவாரு. சோ பவுலிங்
பவுலிங்க்கு பார்த்தா ரபாடே இருக்காரு, நாக்கியா இருக்காரு. நாக்கியாவும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ். அது 3ல 2 பேர் விளையாட கார்பின் வாய்ப்பு போஷ். இருக்கு. இதுல மறந்துட்டோம். டேவிட் மில்லரையே விட்டுட்டேமேடா பிளேயிங் 11ல. அதான் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாரியே இருந்தது அந்த ஆல்ரவுண்டர். சீசன்டு கட்ட. இதான் வந்து லாஸ்டா இருக்கும்போது எத்தனை வருஷம் ஆடிட்டே இருப்பாரு டேவிட் மில்லர். இருக்கிற வரைக்கும் ஆடுன்னு சொன்னாப்ல. இந்த டீமும் பார்த்தீங்கன்னா மொரட்டு ஃபார்ம். ஆக்சுவலா எஸ்ஐ T20 முடியும்போது ஸ்டப்ஸையும் ரிக்கல்டனையும் எடுக்கல. அப்படி அவங்க ஸ்குவாட்ல இல்ல. அப்ப பெரிய ஆமா. மிஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அவங்களும் வந்துட்டாங்க. ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட்டா வந்துட்டாங்க. ம். ஸோ அவங்களுக்கு இவங்க பேட்டிங், பவுலிங் 2மே கவர் ஆன மாரி இருக்காங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஆமா, ஆமா. அதான் கார்பின் போஷ் எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு ஆடிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு போனாலும் ஆள் இருக்குது. வேற மாரி ஸ்குவாட் இது. இன்னொரு ஃபைனல்ஸ் வரும். அடுத்தது நடிப்பு அரக்கன் போயிருவோம். நடிப்பரக்கன். ஆமா. நான் கூட உங்க ஸ்குவாட் தான் எடுக்காம வச்சிருக்கேன்னு பார்த்தா, அவங்க ஸ்குவாடும் T20 வேர்ல்ட் கப் ஆடுற ஸ்குவாட் தான் எடுத்து ஆடிருக்கானுங்க. ஆனா அதுலயும் நடிச்சிருக்கானுங்க. இல்ல இப்போ கமின்ஸ் வந்து இல்ல. மிச்சல் ஸ்டார்க் வந்து T20 ஆடுறதில்ல. கமிங்ஸ் ரூல்ட் அவுட். ஆடுறதில்ல. ஜாய்ஸ் ஹேசல்வுட்டுமே ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 மேட்ச் விளையாட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! சோ அது பேஸ் அது ட்ரியோவே வேற. கிடையாது. பவுலிங் ட்ரையோ இல்ல. அவங்க T20 வேர்ல்ட் கப்ல ஹேசல்வுட் மட்டும் தான் ஆடுவாரு. மேபி அது ஒரு நடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் பீஸ் தானே. எப்படி இருந்தாலும் ஸ்டார்க், கமின்ஸ் வச்சு தான் ஏமாத்திட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கமின்ஸ் நியூ பாலும் போடுவாரு, இது டெத்தும் சும்மா ஒரு போடுவாரு. வியூவர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல சும்மா அப்படி போட்டா தானடா பார்ப்பாங்க. அதுக்காக போட்டது. நடிக்கவலாம் இல்ல. அவங்களால விளையாட முடியல. அதான் ஆ, ஆ, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது நடந்திருக்கு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி. ஆமா. நம்மளே ஏமாத்திட்டானுங்கல்ல அதுக்கு முன்னாடி. ஆஸ்திரேலியா பவுலிங் வந்து பேஸ்ட்ரியோ எல்லாமே வீக்கா தான் இருக்கு. அதுல யார் யார் இருக்கா? ஆமா. ஜாம்பா, ஹைசல்வுட் வந்து ஓகே. பட் ஹைசல்வுட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால மேபி இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜ் எப்படியும் ஆஸ்திரேலியா தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டிடுவாங்க. எலிஸ் ஃபிட்டா இருந்தா ஜாய்ஸ் ஹேசல்வுட் 2 பவுலர் ஓகே. ஜாம்பா ம். அது கூட சப்போர்ட் பண்றதுக்கு பென் டாஷஸோ, எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆடுவா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரே ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் கண்டிப்பா கேப்டன் ஆடுவான். காப்பர் கொன்னலி, கேமரன் கிரீன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல் இருக்கும்போது எப்படி வந்து மேத்யூ ஷாட்லாம் ஆட போறான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு மேத்யூ ஷாட் வந்து ரூல்ட் அவுட்ங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ரூல்ட் அவுட்டா? அவர் ஆமா. ஏதோ ஒரு குழந்தை பையன் கூட விளையாடிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதனால ரூல்ட் அவுட்லாம் இல்ல. ஆக்சுவலா 2 சேஞ்சஸ். ஒன்னு வந்து பேட் கமிங்ஸ் பதிலா பென் வாஷஸ். மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா மேட் ரென்ஷா உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க நடிக்கிறாங்களா இல்ல நிஜமாலுமே அவங்க ஃபார்ம் ஆகுதான்னு சூப்பர் ஹிட் ஆடினாதான் தெரியும். இல்ல சீன் அபார்ட் ஸ்குவாட்லயே இல்லையடா. ஸ்குவாட் இல்லையா? அப்ப பார்ட்லெட் ஆடுவான். பார்ட்லெட் எப்படி இருப்பான்ல? இல்ல அப்ப எனக்கு 3 பேருமே விளையாடுவாங்க போல. கோனலி, ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் விளையாடுவாங்க நினைக்கிறேன். கூப்பர் கான்லி. அப்ப சீவிங் ஆப் மேபி யா. பென் வாஷஸ் இருக்கான். பென் வாஷஸ் ஆல்ரவுண்டர் ஆடலாம். பென் வாஷஸ் ஆடலாம். சோ பென் வாஷஸ் இல்லாட்டி கூப்பர் கான்லி அந்த ஒரு ஸ்லாட் மாத்திப்பாங்களா? அவங்க 2 பேர்த்தையும் கூட வச்சுட்டு போலாம். பட் இப்ப வெளியே யார் யார் இருக்காங்க பார்த்தா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ரென்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. டேய் என்னடா சிங்கப்பூர் மாமாவே பிளேயிங் லெவல்ல கொண்டு வரலையடா? அவரை மறந்துட்டா இந்த இதுல இல்லாதனால சிங்கப்பூர் மாமா போர்ல போட்டு பொழந்துட்டு இருக்கான். பிறந்துட்டு இருக்கிறாரு அவரு. ஹெட்டு, மார்ஷ், கிரீனு, எனக்கு சிங்கப்பூர் ஸ்டப்பா வந்துடுவாரு. அடுத்து யாரு? இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ். 7 ஆச்சா? 7 ஆச்சு. 7 ஆச்சு. அப்புறம் 8 வந்துட்டு எனக்கு எல்லிஸ், ஹேசல்வுட், ஜாம்பா. 8, 9, 10 எல்லிஸ், ஹேசல்வுட், ஜாம்பா. ஒன் ஆஃப் பென் வாஷஸ் ஆர் கூப்பர் கனலி விளையாடுவாங்க. கூப்பர் கான்லி ஆடுவாங்க. பாகிஸ்தான் சீரீஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க இருக்கு. சேசிங்கே பண்ண முடியல. 3 மேட்சுமே சேசிங் தான் பண்ணிருக்காங்க. 3 மேட்சுமே ஒரு மேட்ச் 90 ரன்ல தோத்துருக்காங்க. ஐ மீன் இந்தியால ஆடுற மேட்ச் அவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். மேபி ஸ்ரீலங்கால வேணா டஃபா இருக்கலாம். மேபி ஆனா அங்க வொர்த்தி ஆப்பனன்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா மோஸ்ட்லி பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா தான் அங்க ஆடுவாங்க. ஸோ அகைன்
மோஸ்ட்லி இந்தியால ஆடுவாங்க. ஃபிளாட் ட்ராக்ஸா தான் இருக்கும். இவங்க வந்துட்டு ஆக்டிங் பண்றாங்களா? பவுலிங் வந்துட்டு சொன்ன மாரி ஹேசல்வுட், நேதன் எல்லிஸ் ஜாயின் பண்ணிட்டா பவுலிங் வந்துட்டு வேற மாரி ஆயிடும். ஏன்னா 8 ஓவர் உனக்கு கன்னா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ மேக்கப் பண்றதுதான். 8 ஓவர் கழிச்சு ஜாம்பா உனக்கு டீசென்ட்டா போட்டு குடுத்துருவான். ஸோ 12 ஓவர் ஆச்சு. அடுத்த 8 ஓவர் எப்படி போட போற? ஐ மீன் ஆல்ரவுண்டர்ஸ் போடுவாங்க. மேக்ஸ்வெல்லோ, கேமரூன் கிரீனோ, ஸ்டோய்னிஸோ, அடுத்து இன்னொரு பவுலர் யார் எடுக்கிறீங்களோ அவங்களோ. அந்த 8 ஓவர் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங் செட்டு. பேட்டிங் வந்துட்டு இதுக்கு மேல எவ்வளவு பவரா இருக்குன்னு தெரியல. ஒருத்தனுக்கு சிக்னாலும் முடிஞ்சிருச்சு. ஹெட்டு மார்ஷ் ஒரு ரிலையபிள் பேட்ஸ்மேனு. அவனுக்கு கிடைச்சாலும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவரு சிங்கப்பூர் சித்தப்பா. மேக்ஸ்வெல் எப்படின்னு தெரியல. அகைன் அவரு மேபி இந்த செட்டப்ல அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஆடுவாரு. மோஸ்ட்லி அவருக்கு வந்துட்டு மைண்ட் செட் டிஃபரன்ஸ் தான். மைண்ட் நல்லா இருந்ததுன்னா அடி பிரிச்சிரும் அந்த மாதிரி. இந்த ஸ்குவாட்ல நல்லா ஜாலியா இருக்கும். அவருக்கு பெருசா ரெஸ்பான்சிபிளா ஆடணுங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒரு நல்ல டீமை அந்த ஸ்டேஜ்ல அவங்க மீட் பண்ணும்போது அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஸ்திரேலியா வந்துட்டு அந்த மாதிரி இதை தூக்கி சாப்பிட்டுருவாங்க. நீ யாரா பெரிய பருப்பாங்கிற மாதிரி தான் எந்த டீமா இருந்தாலும் டீல் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஸோ we should wait and see how do they do. அது ஒன்று இருக்கு. ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் 2 பேருமே ஃபார்ம் இருக்க மாதிரி தெரியல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு டாப் 4 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபைனல்ஸ் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானு போடுமா? பார்க்கணுமாங்கிறீங்க? ஆ? பார்க்கணுமாங்கிறீங்க? பார்க்கலாம். அது எதுக்கு பார்த்துட்டுங்கிற அகைன் அவங்க ஸ்ரீலங்கால ஆடுறாங்க. ஸ்ரீலங்கால ஆடுறப்ப வந்துட்டு அந்த 40 பால் 50ங்கிறது நல்ல இன்னிங்ஸா இருக்கும். அங்க வந்துட்டு பாபர் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன். அகைன் அவர் வந்துட்டு அங்க இஸ் கான்ட்ரிபியூஷன் வில் பி வேல்யூட் மோர். லைக் அந்த மாதிரி ஒரு 150 160 பிச்சஸ் தான் அங்கெல்லாம் இருக்கும். பெருசா 200 ஆகாது. ஸோ அங்க வந்துட்டு ஆனா இவர் 220 பிச்சுலயும் அந்த இன்னிங்ஸ் தான் ஆடுவாரு. 150 160னாலும் அந்த இன்னிங்ஸ் தான் ஆடுறாரு. ஸோ அகைன் அங்க வந்துட்டு ஒரு ரிலேபிள் பேட்ஸ்மேனா இருப்பாரு. பாகிஸ்தான் அகைன் பவுலிங் அதாவது அந்த பூதம் வருது கதை மாதிரி தான். பவுலிங் வந்துட்டு பயமா இருக்கிற மாதிரி தான். ஷஹீன் ஷா அகைன், நசீம் ஷா இவங்களெல்லாம் பார்த்தா ஓகே தே ஹாவ் ஷோன் தேர் பொட்டன்ஷியல். பட் அதெல்லாம் வந்து முடிஞ்சு பல வருஷம் ஆச்ச மாதிரி இருக்குது. அவங்க இதுக்கு மேல ரிட்டர்ன் பண்ற மாதிரியோ ஒரு ஒரு மேட்ச் கூட அப்படி பார்த்தது இல்லை. அவங்க பெருசா பவுலிங் போட்டு நம்மளை பயமுறுத்துற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்ததே இல்லை. அதேதான் நீ சொல்றதே தான். இப்ப என்னன்னா பாகிஸ்தான் மாதிரி சேம் ஒரு ஸ்ரீலங்காவில் விளையாடும் போது அவங்களுக்கு அது ஒரு மேட்ச் இதா இருக்கும். பட் இந்தியாவுக்கு வரும்போது ஹை ஸ்கோரிங் கேம்ஸா இருக்கும். அதெல்லாம் எப்படி அவங்க அதாவது வந்து ஒரு இந்தியா 10 ஆடுறாங்களா? மேட்ச்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 10 மேட்சுக்கு ஒரு 2 மேட்ச் வந்து 200 அடிப்பாங்க. ஆனா வந்து சப்கான்டினென்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா 10ல 7 மேட்ச் 200 போகும். அல்லது ஐ மீன் 160 170 போகும். அப்படிங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஹெவி ஹிட்டர்ஸா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்தியாவில் ஆடல வெளியில தான் ஆடுறாங்க அப்படின்னா ஓகே தான். அந்த டீம் நல்ல நல்ல இருக்கிற ஸ்குவாடே போதும். பட் இனிமேல் ஸ்குவாட்ல யார் யார் வந்து ஹெவி ஹிட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம பிஎஸ்எல் ஃபாலோ பண்றது இல்ல. யாரெல்லாம் லோக்கல் பிளேயர்ஸ் யார் நல்லா விளையாடுறாங்கன்னு தெரியல. பட் இருக்கிற பிளேயர்ஸ் ஓகே. பவுலிங் டீசென்ட். நசீம் ஷா, ஷஹீன் ஷாஃபிர் இருக்காங்க. 2 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. அப்ரார் அகமதும் அந்த பொறுத்த வந்திருக்காங்க உஸ்மான் டரிக். அவர் ஸ்பின்னரா? ஏடா கேதார் ஜாதவ் விட மோசமா இருக்கீங்களடா. கேதார் ஜாதவ் வச்சு ஒரு ரன்னை பறிச்சு கொடுத்து போடுவான். அவன் என்னடா நின்னு வீசிட்டு இருக்கிறான். அஸ்வின் வந்து எப்பாவது ஒருக்கா ஒரு பால் கொஞ்சம் டிலே பண்ணி போடுறதே நமக்கு வந்து என்னடா இப்படி போட்டா எப்படி அடிக்கிறதுன்னு தோணும். இவன் போடுற எல்லா பாலுமே டிலேவா தான் போடுறான். சும்மா இந்த பால் கலெக்ட் பண்ணி த்ரோ விடுவாங்கல்ல அந்த மாதிரி வரான். திடீர்னு அம்பையர் கிட்ட நின்று திடீர்னு சைட்ல இருந்து இப்படி காடு வீசுற மாதிரி வீசுறான். ஸ்ரீலங்கால விளையாடலாம். எப்படி மத்த இடத்துல விளையாட போறாங்கன்னு தெரியல. அப்புறம் சல்மான் மிர்சா, உஸ்மான் கானோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவான்னு தெரியும். அப்புறம் அந்த பழைய ஆல்ரவுண்டர் ஷடாப் கான், ஃபஹீன் அஸ்ரப், முகமது நவாஸ் தெரியும்ல அந்த 2020ல லாஸ்ட் ஓவர் போறாங்க. எல்லாம் நல்ல நமக்கு பழக்கப்பட்ட ஆளுங்க தானே. ஃபஹீன் அஸ்ரப் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஒரு கடைசி 2-3 வருஷமா கொஞ்சம் நல்லா விளையாண்டு அந்த இது ஏசியா கப் ஸ்குவாடுக்குள்ள எல்லாம் வந்தான். அப்புறம் டாப்ல சைமாயிப் வந்து அடிப்பான், நல்லா தான் அடிப்பான். நான் இப்போ ஒருவேளை ரீசெண்டா விளையாடுறது இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பேட்டிங் வந்து எனக்கு வந்து இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ஷடாப் கானு, நவாஸ், அஷ்ரஃப் எல்லாம் வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவங்க. அவங்களாம் எப்படின்னா ஒரு 10 மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் வந்து பினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அதை வச்சு அவங்க எப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியல.
டாப்பு ஓகே. வெரி டேஞ்சரஸ் டாப்ன்ட்டு இல்ல. ஒரு டீசென்ட்டான ஃபக்கர் விளையாண்டா மேபி கண்டிப்பா ஃபக்கர் சமான் அடிப்பான். ஃபக்கர் சமானும் சைம் ஐப் அடிப்பாங்க. ஒரு மிக்ஸ்டு டீம் ம். தான் நெனைக்கிறேன். ஒரு ஆவரேஜான டீம்னு நெனைக்கிறேன். ஒரு ஆவரேஜான டீம். ம். ஸ்ரீலங்கால ஓகே. இன்னொன்னு என்னன்னா நம்ம ஸ்ரீலங்கா 150, 160 சொல்றோம்னா, அங்க பெருசா எந்த ஒரு பெரிய டீமும் அதோட ஃபுல் ஸ்குவாடோட போய் பவர்ஃபுல்லா ஆடி நம்ம பார்க்கல பெருசா. சோ அத வச்சு ம். ஜட்ஜ் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு ஆஸ்திரேலியாவோ, ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ அங்க போயிட்டு ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னா, அத பாகிஸ்தானால சேஸ் பண்ண முடியுமா அப்டின்னா, அது ஒரு டவுட்டு. ஸோ சல்மான் ஆகா கேப்டன்சில ஓரளவுக்கு பாகிஸ்தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சரி பார்ப்போம். ம். ஸோ இவங்க எனக்கு பார்ப்போம். டாப் 4 போ மாட்டாங்கன்னு தோணுது. போமாட்டாங்க. எல்லா மேட்சும் போனா இந்தியால தான் நடக்கும். ஸோ போனாலும் போமாட்டாங்க. ஐ குவிட் பண்ணிருவாங்க. சரி அதான் இந்தியா கூட ஆட மாட்டேன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சரி அது அந்த பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்ல. சார் என்ன கிரிக்கெட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் ஒரு வேங்கை புலியே வெளில அனுப்பிட்டாங்க. பாலிடிக்ஸ் இல்ல பண்ணி. அ, நம்ம ஆளுங்க அத விட இவனுங்க நம்ம ஆளுங்க கிரிக்கெட் விளையாடுவானுங்க, கை குடுக்க மாட்டானுங்க. அவிங்க அதுக்கு மேல. இவனுங்க இது அதுக்கு நல்லா மேல இருக்குது. விளையாடுவாங்களா, கை குடுக்க மாட்டாங்களா? அ ஆனா போய் முஸ்தாபிஸ் நல்ல வேளை ஒரு பிட்ல நம்ம சிஎஸ்கே தல தப்பிச்சது. இல்லாட்டி நான் தான் நம்மள புடிச்சு சொல்லிட்டே செஞ்சிருப்பாய்ங்க. இருந்தேன் பாத்தியா, எனக்கெல்லாம் முஸ்தபிசர் பிட் வரும்போதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரே ஐயோ! எதுக்குடா போறீங்க? எதுக்குடா போறீங்கன்னு இருந்தேன். ஆ. 5 கோடி எடுத்துட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லடா. 9 கோடி வரைக்கும் போனாய்ங்க. அதான் ப்ராப்ளம்.